நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னை கன்னிமாரா நூலகம் முன்பு புதிதாக திறந்திருக்க கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு முன்பு தான் நம்ம நின்று இருக்கோம். கார்ல் மார்க்ஸ் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிசத்தின் தந்தை அப்படின்னு சொல்றவர் தான் இந்த கார்ல் மார்க்ஸ். இவர் ரிலேட்டடான புத்தகங்கள், படங்கள், அவருடைய சிலைகள் எல்லாம் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திருவுருவச் சிலையை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 6/2/2026 அதாவது இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. வாங்க அதை போய் பார்க்கலாம். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் அமைந்திருக்கும் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவச் சிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று திறந்து வைத்தார். புரட்சியின் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸின் உருவச் சிலையை இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. இல்லைங்க, இவரோட கார்ல் மார்க்ஸ்ன்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வர்றது டேஷ் கேபிட்டல், அவரோட மூலதனங்கிற புக்கு தான். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு புக் இது மேனிஃபெஸ்டோ விட்டுருப்பாங்க. சரிங்களா, ஏங்கல்ஸும் மார்க்ஸும் சேர்ந்து ஒரு மேனிஃபெஸ்டோ விட்டுருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான அவரோட படைப்பில் ஒன்று. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மனிதகுல வரலாற்றில் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் சொல்லலாம், அரசியல் விஞ்ஞானிகள். அதில் யார் முக்கியமானவர் யாருன்னா மார்க்ஸை சொல்லலாம். சரிங்களா, அவரின் எண்ணங்களை மற்றும் அவரது பணிகள் அமோகமாக நமது சமுதாயத்தில் நிறைவாக நடைபெற்று வரும் வகையில் இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று மார்க்சின் சிந்தனைகளையும் நேர்த்திகளையும் அவரின் செய்தியின் முக்கியத்துவத்தையும் நினைவில் கொண்டனர். அவரது சிந்தனை இன்றைய உலகத்தில் கூட சமத்துவம், நீதி மற்றும் தொழிலாளர் உரிமை குறித்து பேசிக்கொண்டே இருக்கின்றது. இதை நினைவூட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. கார்ல் மார்க்ஸ் நமது சமூகத்துக்கு ஒரு கிடைத்த முக்கிய அம்சமாக இருக்கப்படுகிறார். அவரோட கோட்பாடை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவம், அதுக்கான அவங்க முதலாளித்துவம் கட்டமைச்சிருந்த ஒரு வர்க்கத்தை மாற்றுற மாதிரியான ஒரு சிந்தனையை, கிட்டத்தட்ட முதலாளித்துவம் கொண்டு வந்திருந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு கோட்பாடெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்களே, அது எல்லாத்தையும் மாற்றுறது இவரோட சிந்தனையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. பெரியாருக்கு வச்சு பார்த்துருக்கோம், அம்பேத்கருக்கு வச்சு பார்த்துருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்ல இனிஷியேட்டிவ். நிறைய பேருக்கு தெரியல மார்க்ஸ் யாருன்னு. இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியனாக இருப்பாங்களோ அப்படின்னு சொன்னாங்க. பட் அவர் ஜெர்மன். ஓகேங்களா, ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இந்த உருவச்சிலை திறப்பின் போது
காரல் மார்க்சுக்கும் ஏங்கல்ஸுக்கும் இருக்கும் நட்புறவை போற்றும் வகையில் அவர்கள் எழுதிய புத்தகமும் அவர்களின் நினைவை ஊட்டும் வகையில் புகைப்படங்களும் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன. பொதுமக்கள் வந்து மார்க்சின் சிலையை கண்டுகளித்து நெகிழ்ச்சியாக பார்த்து வியந்தனர்.